அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நெல்லில் வரக்கூடிய இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி மற்றும் பல பூச்சிகளை எப்படி நம்ம கையாள்வது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நெல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பனிக்காலம் இப்போ வந்துட்டு முடிய போகிற தருணத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு எல்லா ஸ்டேஜ்லையும் கிராப் இருக்குது. நீங்கள் நடவு போட்டிருக்காங்க, ஒரு 30 நாள் கிராப் இருக்குது. ஈவன் அறுவடை காலங்களும், அதாவது அறுவடை செய்யக்கூடிய பயிரும் இருக்குது. முக்கியமாக கதிர் வர பருவத்தில் தண்டு உருள்ற பருவம்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் அதிகமாக குருத்து பூச்சி வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நாளில் குருத்து பூச்சி வருது. அப்போது இது வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொஞ்சம் தடுக்கலாம். எப்படின்னா, நைட்ரஜன் உரங்களை வந்து நீங்கள் வந்து குறைச்சி போடணும். நான் போடவே வேணான்னு சொல்லலை, பட் குறைச்சி போடுங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ யூரியாவும் போடுறாங்க. அதே ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 2 மூட்டை யூரியாவும் போடுறாங்க. சரிங்களா? மண்ணும் கெடுது, பொருளோட தன்மையும் வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா? இப்போ பயிரும் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளால் அதிகமாக தாக்கப்படுது. அப்போது எதையுமே வந்து அளவாக பயன்படுத்தும் போது எந்த சங்கடமும் வராமல் தடுக்க முடியும். ஓகேங்களா? இது இப்போ குருத்து பூச்சியோ இலை சுருட்டு பூவோ வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் அடிக்கிறீங்கன்னா கியூர் அண்ட் கேர் 50 மில்லி ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு, இல்லைன்னா ரைசோ கியூர் 25 மில்லி 10 லிட்டர் தண்ணி கலந்து, அதுவும் கூட ஃபைட்டோசில் எஸ்பி வந்துட்டு ஒரு 50 கிராம் கலந்துக்கோங்க. டான் ப்ளஸ் ஒரு 10 கிராம் கலந்துக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு இலை சுருட்டு புழு மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்து குருத்து பூச்சி எக்கு வந்து லே பண்ணாமல் தடுக்கும், அதாவது முட்டை வைக்காமல் தடுக்கும். அப்போ ஃபர்தராக வந்துட்டு பூச்சி வராமல் உங்களை வந்து தடுக்குது. ஏன்னா இது பூச்சி விரட்டியாகவும் பயன்படும், கண்ட்ரோலும் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி வந்துட்டு தண்டு உருள்ற பருவத்தில் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா தண்டு உருள்ற பருவத்தில் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி கதிர் வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து அது வந்து வெண்கதிராக வரும்போது தான் குருத்து பூச்சி பாதிச்சிருச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இல்லை நல்லா பார்க்கக்கூடிய ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்டு லைட்டாக வாடி இருக்கும், அதிலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ வந்து நம்ம பார்த்து கரெக்டாக மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா கதிர் வர பருவத்தில் நம்மளுக்கு வந்து பாதிப்பு குறைவாக இருக்கும் நண்பர்களே. அப்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இலை சுருட்டு புழு எனக்கு இருக்குதுங்க, குருத்து பூச்சி இருக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானோ கியூ ஒரு 15 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு கூட வந்துட்டு ஃபெர்டிக்கம் 50 மில்லி அதனோட சேர்த்து ஃபைட்டோசில் எஸ்பி வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கதிர் நல்லா நீளமாக வரும். வர கதிரில் வந்து பார்த்தீங்கன்னா பதர் வராமல் நல்லா மெச்சூரிட்டி தெரியும். அதாவது சீடு ஃபில்லிங் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். பொன்னிறம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறத்துக்கு நல்ல கிடைக்கும். அதனால் என்ன ஆகும், ஒரு 10 ரூபா நமக்கு வந்து மூட்டைக்கு சேர்த்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வெயிட், நல்ல வெயிட் வரும். கதிர் நல்லா நீளமாக வரும். இன்னொன்று என்னென்னா சீக்கிரமாக கதிர் வந்துடும் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நட்டு 45 நாள் 50 நாள் எனக்கு கதிர் வந்துருச்சுங்க, 45 நாளே கதிர் வந்துருச்சுங்க அப்படின்ற சூழ்நிலை இருந்தால், ஏன்னா இப்போ இந்த சீசனில் நிறைய அந்த பிரச்சனை நாங்கள் பார்த்தோம். அப்படி இருந்துச்சுன்னா ஏக்கருக்கு ஒரு மூட்டை ஃபைட்டோசில் 1 கிலோ ஹியூமேக் போட்டிங்கன்னா, இல்லை ஒரு மூட்டை குரோமேக் 1 கிலோ ஹியூமேக் கலந்து போடும்போது கதிர் நல்ல நீளமாக வருங்க. ஒரே மாதிரி கதிர் வரும், நல்ல மெச்சூரிட்டி தெரியும். அடுத்தது நம்ம வந்து கதிர் வந்துடுச்சு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சி வரும், கதிர் நாவாய் பூச்சி வரும். அந்த நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கதிர் வந்துக்கிட்டே இருக்கும்போதே வரும், ஒரு 50% கதிர் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி, அந்த பூச்சியோட தாக்குதல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக உங்களுக்கு புள்ளி புள்ளியாக இருக்கலாம் நெல்லில், இல்லை சுத்தமாக கறிக்கா நெல்லாவாக கூட மாறலாம், மெச்சூரிட்டி இல்லாமல் போகலாம். இப்போ அந்த சூழலை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக கதிர் வந்த பின்னாடியோ இல்லை கதிர் வந்துட்டு இருக்கும்போதோ நீங்கள் மருந்து அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, மதியத்துக்கு மேலே ஒரு 3 மணிக்கு மேலே நீங்கள் கியூர் அண்ட் கேர் 50 மில்லி கூட ஃபெர்டிகம் ஒரு 50 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பூச்சி கண்ட்ரோல் ஆகிடும். ஏன் மதியத்துக்கு மேலே அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நேரமாக இருக்கும். அப்போது நெல் வந்து வாய் திறந்து இருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பாதி நெல்லுக்கு மேலே, அதாவது பூ கரெக்டாக மகரந்தம் சேர்க்குற நேரத்தில் நீங்கள் மருந்து அடிக்கும்போது அந்த காற்றுலேயே மகரந்தம் கொட்டிடும். அப்போது அதிலே பாதி பிரச்சனை, அதாவது சாவி ஆகிடும் நெல், அதாவது பதறாயிடும். அதனால் அந்த நேரங்களில் நீங்கள் எந்த ஸ்ப்ரேயிங்கும் பண்ணக்கூடாது. சரிங்களா? கதிர் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் மதியத்துக்கு மேலே தான் எந்த ஸ்ப்ரேயிங்காக இருந்தாலும் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி நல்ல வழிமுறைகளை பயன்படுத்தி
நல்ல மகசூல் பெற வாழ்த்துகிறோம் நண்பர்களே. வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு இருங்கள். நன்றி நண்பர்களே.